ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி சோப்பு டப்பாலாம் வந்து சோப்பு நிறைய மெல்ட் ஆகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, டவ், பேபி சோப்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோப்பு டப்பாலே ஒட்டிக்கும். ஸோ அது வந்து நம்ம அடிக்கடிக்கு மாற்றுற மாதிரியே இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி நம்ம மாற்ற தேவையில்ல. அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி திருப்பி புதுசு மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் வச்சு நம்ம ஃபுல்லாக அந்த சோப்புலேயே நம்ம தேய்ச்சோன்னா அது இருக்க சோப்பு எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துடும். ஒரு சிலது ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா அது காஞ்சி போயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டூத் ப்ரஷ் இருக்குல்ல, ஓல்டு டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம லைட்டாக அதில் தேய்ச்சோன்னாலே வந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால ரீயூஸபிளாகவே இது திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி போட்டு இன்னொரு சோப்பு பாக்ஸ்லாம் வாங்க தேவையில்ல. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் சோப்பு பாக்ஸ் புதுசாகவே இருக்கும். இதுவுமே நான் 1 இயர்க்கு மேலே வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது. இது பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே ஸ்டீல், பிளாஸ்டிக் ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ப்ரஷ் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் ஆகிடும். இது கூட இன்னொரு டிப்ஸும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து கோம் இருக்குல்ல, நம்ம தலை வரக்கூடிய சீப்பு, அந்த சீப்புமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு நியூவாக வாங்க தேவையில்ல. சிலதெல்லாம் நம்ம ஆசையாக வாங்கியிருப்போம், வுட்டிலெல்லாம் ஒரு சீப்லாம். அந்த மாதிரி சீப்புங்கெல்லாம் வந்து நீங்கள் அழுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா தூக்கி போட்டுவிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் இருக்குல்ல, டூத் ப்ரஷ், அதை வச்சே லைட் சோப்பு எதனா இல்லைன்னா ஷாம்பு, நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் க்ளீனும் ஆகிடும். வீடியோவோட எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக எப்படி உங்களுக்கு க்ளீன் பண்ணி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் மந்த்லி ஒன்ஸ் ரொட்டீனாக இது ஒரு ஒர்க்காகவே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே நியூவாகவே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.